நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம். இந்த வருஷத்துக்கு பேர் என்னங்க? பராபவ வருடம். பராபவ அப்படின்னா எப்படி இந்த பறந்து விரிந்த பாரத தேசம் அப்படின்னா இந்த பூமியை சொல்கிறோமோ, சூரியன்லேருந்து இத்தனை மடங்கு பெருசு, இல்லைனா சந்திரனை விட பூமி இத்தனை மடங்கு பெருசு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை போல் பறந்து விரிந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய இறைவனுடைய முழு நல்லாசிகள் பெற்று இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்க போகுது. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வள்ளலாரை போல பக்தி தழைக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் நடக்க போகுது? மெயினாக குரு பகவான் உச்சமடைய போகிறார். இந்த வைகாசி மாதம் குரு பகவான் உச்சமடைகிறார். குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகுவும் கேதுவும் எங்கே போகிறாங்க? மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. அப்போ ராகு கேது பயிற்சி இருக்குது. இது போக சனி பகவான் வக்ரம் இருக்குது. ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதமே சனி பகவான் வக்ரம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த கிரக அசைவுகள், கிரக பயிற்சிகள், கிரகத்துடைய வக்ரங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கம்ப்ளீட்டாக இந்த 12 மாதம், அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் 1 இயருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த குரு உச்சம் அடைஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், பாத சனியாக இருக்கலாம், ஜன்ம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், அல்லது சனியுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகளாக இருக்கலாம். ரிஷபம், கன்னி, தனுசு. அப்போது அல்ல அசுப கிரகங்கள் சிம்மம், அல்லது ராகு அமரக்கூடிய மகரம், கேது அமரக்கூடிய கடகம். அப்போ நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். கவலை வேண்டாம் என் அன்பு பக்தர்களே. இந்த கிரக அசைவுகள் இது கோச்சாரம்னு சொல்லுவோம், டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வளிமண்டலம், சூரிய மண்டலத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே ஜாயிண்டிங் வரும்போது, அந்த நெட்வொர்க் கதிர்வீச்சு படும்போது பூமியில் அசைவுகள் மாறுது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் ப்ரெடிக்ஷனே நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலை வேண்டாம். 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷ பிறப்பு சூப்பராக இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். எழுதி வச்சுக்கோங்க, இது வரலும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை. இந்த இஸ்ரேல் போர் கூட ஜூன் மாதம் முடிவுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்ச் மாதம் 14ஆம் தேதி. ஜூன் மாதம் இந்த ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக அது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தும். இல்லை இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஏற்படும். நமக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். போர் பதற்றங்கள் தணிந்து எல்லா உயிர்களும், அதுவும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான், அல்ல அவங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். மிதுன ராசி தமிழ் புத்தாண்டில்
மிதுன ராசிக்கு மிக சிறப்பான எதிர்காலம் உள்ளது. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இப்போ நம்மக்கிட்ட கால் பண்ணுறாங்க வெளிநாடுகளிலிருந்து, மெயினாக வெளிநாடுகளிலிருந்து. இப்போ நேற்று கூட நியூசிலாண்ட்லேருந்து ஒருத்தர் பண்ணார். கிறிஸ்டின் சர்ச்சா அப்படின்னு ஒரு ஊர் போல் இருக்காங்க. ஆமாம், கிறிஸ்டின் சர்ச்சுன்னு ஏதோ ஒரு ஊர் வருது அங்கே. அதே போல் ஃபிஜி ஐலாண்ட்லேருந்து நிறைய, நியூசிலாந்து சைட்லேருந்து நிறைய கால்ஸ் வந்தது. ஆஸ்திரேலியா நிறைய, ஜெர்மன், ரஷ்யா, இப்போ வெளிநாடுகள்லேருந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியாலாம் நமக்கு பக்தர்கள் அதிகம். அதே போல் அரப் கண்ட்ரீஸ், வளைகுடா நாடுகளில் இப்போ போர் பதட்டம் இருக்கிறதுனால நிறைய அந்த அரப் கண்ட்ரீஸ்லேருந்து கால்ஸு, நம்ம ஊருக்கு வந்துடலாமா, நிறைய அங்கே ஜாப் வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. மெயினாக உயிர் பாதுகாப்பு இல்லை. அதனால் மிதுன ராசி அன்பர்கள்ட்டேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, இந்த புதிய வருடம் கை கொடுக்கும், நிம்மதி பிறக்கும். ஒரு முறை ஊருக்கு வந்துட்டு போங்க, வாங்க இங்கே வந்துட்டு போகலாம். வந்துட்டால் போக முடியாது சாமி, ஜாப் வந்து இருக்காது, இல்லை வந்துட்டால் திருப்பி அந்த விசா சம்மந்தப்பட்ட விசா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து தான் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, இப்போ கோச்சார அமைப்புகள் எப்படி, இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுது இப்போ முடியும். அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் டிசைட் பண்ண முடியும். ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, இந்த புதிய தமிழ் புத்தாண்டில் இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாடுகளில் இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. அப்போது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், அல்லது அட்லீஸ்ட் ஒரு ஊர் மாறுவது, ஸ்டேட் மாறுவது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஹைதராபாத் போகலாம், இல்லை குஜராத் போகலாம், இல்லைன்னா காஷ்மீர் போகலாம், ஹிமாச்சல் போகலாம். அப்போ இந்த மாதிரி வெளி மாநிலங்களில், அதர் ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்லேருந்து இடமாற்றங்களுக்கான காலமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அப்போ முன்னாடி சிறப்பாக இருந்திருக்கும், பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. எனக்கு தெரியும், குடும்ப பெண்களாக இருக்கலாம், கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், அவங்கள பற்றி கவலைகள், மனவேதனைகளாக இருக்கலாம். பெண்களாக இருப்பீர்களேயானால், குறிப்பாக குடும்ப பெண்கள், கணவரை பற்றிய கவலைகள் அல்லது பிள்ளைகள் பற்றிய கவலைகள். பையன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க சாமி, இல்லை பழக்க வழக்கங்கள் சரியில்லை, கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்கணும், இல்லை வீட்டுக்காரர் சரியில்லை, இல்லை கணவர் சரியில்லை, இல்லை மனைவி சரியில்லை. அப்போ குடும்பத்தை பற்றிய கவலைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், ஒழுங்காக படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இன்னும் கல்யாணம் ஆகலை, சீக்கிரங்க உரிய காலத்தில் கல்யாணம் நடக்கணும், சொத்து விற்க முடியல, அவங்க அப்பா கொடுத்துட்டு போனார், பங்காளிங்கெல்லாம் ரொம்ப சண்டை போடுறாங்க, இழுபறியில் இருக்குது, விற்க விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க, மிரட்டுறாங்க, வீண் பழி போடுறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஃபேமிலியில், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், கணவர் பிரிஞ்சு போகிறதோ அல்லது மனைவி பிரிஞ்சு இருக்கிறதோ, டிவோர்ஸ் சம்மந்தப்பட்டது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது, செகண்ட் மேரேஜஸ்ஸு, திருமணங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள். அப்போ இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப பிரச்சனைகள் தீரும். அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிரிவுகளாக இருக்கலாம், மனக்கசப்புகளாக இருக்கலாம், சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், இல்லை கடன் சுமைகள், ஏதோ ஒன்று. அப்போ குடும்ப பிரச்சனைகள் தீரும், நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். வேலைக்கு போகாமல் இருக்கிறது, வேலை கிடைக்காமல் இருக்கிறது, மெயினாக ஜாபால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. வருமானம் இருந்தால்
நிம்மதியிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்க போது. அப்போ வருமானம் தடைபடுகிறதா? எனக்கு வருமானம் தடைப்படுது சாமி, கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களை சரி பண்ண முடியும். இந்த வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்லது நடக்கும். திருமண யோகங்கள் நடைபெறும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், அதுதான் முக்கியம். இரண்டாவது திருமணம், ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்கும். அதை விட செகண்ட் மேரேஜஸ் காத்திருக்கிறீங்களா? செகண்ட் மேரேஜஸ் நடக்கும். மிதுன ராசி என்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டு. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வருஷம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.